சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் ஓவிய கண்காட்சி திருச்சியில் 2024 ஆகஸ்ட் 24, 25, 26 தேதிகளில் நடைபெறுகிறது. திருச்சி டிசைன் ஓவிய பள்ளி சார்பில் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் ஓவிய கண்காட்சி திருச்சி ஹோட்டல் ரம்யாஸ் சௌபாக்யா குளிர் அரங்கில் 3 நாட்கள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் தலைப்பில் நடக்கும் 3 நாட்கள் ஓவிய கண்காட்சியில் 33 இளம் ஓவியர்கள் பங்கேற்பில் 133 ஓவியங்கள் இடம்பெறுகின்றன. ஓவிய கண்காட்சியினை மேனாள் நீதி அரசர் கேசந்தரு தாயிரன புள்ளித்தாவுவ ஐத்தா புள்ளித்தார புள்ளி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 3வது கூடுதல் சார்பு நீதிபதி எம் மகாலட்சுமி ஓவியர் NS மனோகர் வாழ்த்துரை வழங்கினார். ஓவிய கண்காட்சியில் பங்கேற்ற இளம் ஓவியர்கள் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் ஓவிய கண்காட்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை தூரிகை ஓவியத்தில் உயர் பண மதிப்பிழப்பு சட்டம், போக்சோ சட்டம், வன உயிர் பாதுகாப்பு சட்டம், திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம், கல்வி உரிமை சட்டம், கையால் துப்புரவு பணி செய்பவர்கள் மற்றும் உலர் கழிப்பறைகள் கட்டுவது தடை சட்டம், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நலன் சட்டம் என பல்வேறு தலைப்புகளில் ஓவியங்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். ஓவிய கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி தாளாளர் மதன், முதல்வர் நஸ்ரத் பேகம் செய்திருந்தனர். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி கல்வி குழு தலைவர் பொற்கொடி, அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் யோகா ஆசிரியர் விஜயகுமார் உட்பட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை. சித்திரங்கள் பேசும் சட்டங்கள் சரித்திரம். ஸோ இதில் நான் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 பற்றி பண்ணியிருக்கேன். இங்கே நியராக 40 ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்ட் பற்றி அண்ட் ஆக்ட் பற்றி நிறையா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வாங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். நான் திரிவிக்ரம் குப்தா. நான் டிசைன் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். நான் இந்த வாட்டி ஆர்ட் எக்ஸிபிஷன் சித்திரங்கள் பேசும் சட்டத்தின் சரித்திரம்ல நான் வயலண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டைகரும் ஒரு மானு இன்னும் ஒரு பீனஸ் ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்ல அது மேலே ஹேமர் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் என்னன்னா ஒரு டைகர் அழிச்சு போயிட்டே வரனால 1972 இந்திரா காந்தியோட கவர்மெண்ட் இந்த ஆக்டை லான்ச் பண்ணாங்க. அதோட ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. அது பேர் தான் ப்ராஜெக்ட் டைகர். 2023 ப்ராஜெக்ட் டைகரோட 50 இயர்ஸ் ஆனிவர்சரினால கவர்மெண்ட் நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஒரு காயின் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா. அதுல 50 இயர்ஸ்ல என்னென்ன நடந்திருக்கோ ஹிஸ்டரி அது பத்தி இந்த காயினை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அது மேல சென்ட்ரல் அத்தாரிட்டின்னு நான் லோகோ போட்டிருக்கேன். சென்ட்ரல் அத்தாரிட்டினா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரான்ச். அந்த பிரான்ச் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜூம் அனிமல்ஸோட பெஸ்ட் கேரும் இன்னும் அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்றது தான் சென்ட்ரல் அத்தாரிட்டி பண்ணிருக்காங்க.